ஹாய், இந்த ரெசிபி மட்டும் ட்ரை பண்ணி உங்கள் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு பாராட்டி தள்ளிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே ரெசிபியும் கேட்பாங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேனில் கார்லிக், பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, சால்ட், ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சு இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்து அந்த சைடு வச்சுக்கோங்க. திருப்பி அதே பேனில் பட்டர், கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து அந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு பேன் வச்சு பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 கப் பால் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அது கூட சீஸ் கியூப் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சிருந்த அந்த வெஜிடபிள்ஸும் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான க்ரீமியான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த அந்த ஹர்ப் ரைஸோட இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குக் பண்ண தெரியலன்னு கவலைப்படாதீங்க. யார் குக் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம். டாடா, பை.